தேர்ஸ்டே ஈவினிங் அம்மா வீட்டுக்கு கிளம்பியாச்சு. எஸ், நம்ம சென்னை தான் போகிறோம். ஃபேமிலியில் இம்பார்ட்டண்டான ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ வந்துட்டு அதை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் கிளம்பியாச்சு. நாங்கள் கிளம்புனது ஒரு ஈவினிங் டைம் தான். ஃபஸ்ட்டு போய்ட்டு எல்லாேருக்கும் தேவையான யார் யார் வீட்டுக்கு போகிறோமோ அவங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸஸ்லாம் ஃபஸ்ட்டு வாங்குவோம். அதுக்கப்புறம் தான் ஒர்க்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் கிளம்பிடணும். ஸோ ஊருக்கு போகிறோம் அப்படின்றது எவ்வளோ ஒரு ஹாப்பியான விஷயம் அப்படின்னா கூட வீட்டில் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு போகணும் அப்படின்றது ரொம்ப பெரிய கஷ்டம். ஏன்னா அதுக்கு முன்னாடி நாள் தான் நான் வந்துட்டு ஃப்ரிட்ஜெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிகிட்ருந்தேன். ஊருக்கு போகிறோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் இருக்க எல்லா காயும் காலி பண்ணணும் அப்படின்னு எல்லா காயும் போட்டு சாம்பார், எல்லா காயும் போட்டு காரக்குழம்பு, கூட்டு இதே மாதிரி வச்சு எல்லாத்தையும் காலி பண்ணி முடிச்சாச்சு. ஸோ நானும் வந்து கிளம்பிட்டேன். ஸோ நாங்கள் கிளம்பும்போது பார்த்திங்கன்னா இவ்வளோ வந்து கொஞ்சம் தூங்கிட்டா. அவளுக்கு பின்னாடி வந்து பாப்பாவுக்கு பெட்டெல்லாம் ரெடி பண்ணியிருந்தா. ஸோ அவ்வளோ தூங்கிட்டா. கொஞ்சம் ஒர்க் இருந்தது. ஆஃபீஸ் ஒர்க்கை முடிச்சுட்டு அப்படியே பொறுமையாக கிளம்பி போயிட்டுருந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஊருக்கு போகிறதுல வந்து ரொம்ப குஷியில் வந்து கிளம்பிட்டோம். எனக்கு திருப்பி வரும்போது தான் தெரியும் அது எவ்வளோ டயர்டாக இருக்கும். திருப்பி வந்து எல்லாத்தையும் அன்பேக் பண்ணது எல்லாத்தையும் அன்பேக் பண்ணணும், எடுத்தது எல்லாத்தையும் எடுத்த இடத்துல வைக்கணும். ரொம்ப கஷ்டம். அண்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா போகிற வழியில் இந்த ஒரு இன்சிடெண்ட் நடந்துச்சு. அது எப்படி இந்த வண்டி வந்து விழுந்துச்சு, எப்படி கவிழ்ந்து விழுந்துச்சுன்னு தெரியல. பட் அதுக்கப்புறம் அதை வந்து ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு ஒரு டீம் வந்து ரெடி பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ போகிற வரை இவளுக்கு வந்து காலையில் பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் சுண்டல் வேக வச்சு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் காமிச்சிருங்க. ஸோ அதோட மிச்சம் இருந்துச்சு. அதையே வச்சு நானும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டேன். இப்போ பாப்பாவும் தூங்கி ஏஞ்சி வந்துட்டான். ஸோ எங்களோட லாங் ட்ரைவ் இப்படி தான் போச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.